ஒரு குட் மணி மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு சிம்பிள் காமன் சென்ஸ். ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு எது முக்கியம் அப்படின்னாக்கா நம்மளோட ரிக்வயர்மெண்ட் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷனை தேடி போறதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ரிலேட்டிவ் சொல்றாங்க, நெய்பர்ஸ் என்ன பண்றாங்க அதை பார்த்து நம்ம காப்பி பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது தான் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டியா போகுது. ஏன்னா நிறைய நேரத்தில் வந்து நமக்கு புரியாத ஒரு விஷயத்தை அவங்க பண்றாங்கன்றதுக்காக காப்பி பண்றோம். அது என்ன ஆகுதுன்னா டோட்டலா வந்து ஒரு ராங்கான ஒரு அப்ரோச் அப்படின்னு வந்துடுது அது. ஸோ இந்த வீடியோவில் வந்து மணி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், ரூல்ஸ், என்னோட 5 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் அதை உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஏதாவது அட்வைசரி, ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கனெக்ட் பண்ணுங்க. ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஏன்னா இது இன்னும் நிறைய பேர் போய் சேர்றதுக்கான பாசிபிலிட்டி நீங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணா இருக்கு. ஓகே, என்னோட 5 இன்கம் ஸ்ட்ரீம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம் ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செய்யற ப்ரொஃபஷன் தாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்கம் ஸ்ட்ரீம், பிரைமரி இன்கம் ஸ்ட்ரீம். இதுதான் என்னோட இன்கம், ப்ரொஃபஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். என்னோட ப்ரொஃபஷன் என்னன்னா நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், செபி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க என்கிட்ட. அவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, இது நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஐ ரிசீவ் சம் கைண்ட் ஆஃப் அ கமிஷன் ஆர் ரெவென்யூ. ஸோ தட் இஸ் மை ஏர்ன்டு இன்கம். ஸோ மை ப்ரிடாமினன்ட்லி என்னோட ஏர்ன்டு இன்கம் எதுலேருந்து வருது அப்படின்றதுனா இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் இன்கம் அப்படி எது அப்படின்னாக்கா ரெண்டல் இன்கம். ஐசிஐசிஐயில் சிட்டி பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போது 2 வீடை வாங்கி வச்சு அந்த வீட்டுக்கு இன்னமும் வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ணி அதுலேருந்து ஏதோ ஒரு ரெண்டல் இன்கம் வந்துட்டு இருக்கு. தட் இஸ் டிசைரபிள் ஒரு இன்கமானு எனக்கு கேட்டிங்கன்னாக்கா ஐ எம் நாட் வெரி ஹாப்பி அபவுட் ரெண்டல் இன்கம். ஏன்னா அதில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரெண்டல் ஈல்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா போர்ட்ஃபோலியோ இன்கம். அது என்னது போர்ட்ஃபோலியோ இன்கம்னாக்கா இந்த டாக்டிக்கல் கால்ஸ். உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தால் ட்ரேடிங் வேற, டாக்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேற. டாக்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் அப்படி நம்ம வந்து அதை கெஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணி மார்க்கெட் எப்பெல்லாம் மேலே போதோ அப்போ செல் பண்ணிட்டு மார்க்கெட் எப்பெல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஜோன், பை ஜோனுக்கு வருதோ அப்போ திரும்ப வாங்க ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா 70-30 டிவைட் பண்ணிட்டு 70% ஆஃப் த மணி வந்து மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட், அது அப்படியே லாங் டேர்முக்கு விட்டுற வேண்டியது தான். மிச்ச 30% ஆஃப் மணி என்ன பண்ணுவேன்னா இது மாதிரியான டாக்டிக்கல் கால்ஸ். ஸோ மூணாவது இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா போர்ட்ஃபோலியோ இன்கம். ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா வெரி காமன், நம்ம எல்லாருமே செய்கிற ஒரு விஷயம். இது என்னன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட். கார்பஸை கிரியேட் பண்ணிட்டு அதிலிருந்து ஒரு சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளானை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2 கோடி 3 கோடி ஒரு 15-20 வருஷம் நீங்கள் ஒரு பெரிய கார்பஸை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதிலிருந்து உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எஸ்டபிள்யூபியை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பேசிவ் இன்கமாக இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் அதுலேருந்து நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃபுல் இன்ட்ரெஸ்ட் கூட இல்லைங்க, ஒரு 80% விட்ரா பண்ணால் கூட நீங்கள் வந்து சஸ்டெயினபிளாக இருக்கும். பட் இது வரைக்கும் நான் விட்ராவல் ஆரம்பிக்கல. ஏன்னா எனக்கு அந்த ஏர்ன்ட் இன்கம் இப்போதைக்கு எக்ஸஸாகவே இருக்குன்றதுனால எல்லாத்தையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் போட்டுட்டு இருக்கேன். அது ஒரு கார்பஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்காது. இதுதான் என்னோட 4th இன்கம். 5th பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங். ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபிக்ஸட் இன்கமில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு என்ன ஆகுனாக்கா அதோட மெச்சூரிட்டி ஆகி அப்ரிசியேஷன் வரும். அது என்ன பண்ணுவோம், திரும்ப வந்து அப்படியே அதை வந்து ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட், திரும்ப ஒரு ஷார்ட் டேர்முக்கு. ஏன்னா எப்பவுமே வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் இந்த டாக்டிக்கல் கால்ஸ் இருக்கிறதுனால கேஷ் நிறைய தேவைப்படும். ஏன்னா கேஷ் இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா வாலட்டாலிட்டியை அட்வான்டேஜ் எடுத்துக்க ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆட்டிடியூட் இருக்குது, அப்படைட் இருக்குன்னா அப்போ ஃபாலோ பண்ணலாம். பட் அதர்வைஸ் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுதான் என்னோட பர்சனல் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். இதை மாதிரி ஒரு காமன் சென்ஸில் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் வரா மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான ரிட்டையர்மெண்ட்டை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ் இல்லை ஒரு பேசிவ் இன்கம் எப்படியாவது வேணும், உங்களுக்கு அது ரெக்கமெண்டேஷன் ஐடியாஸ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா அதோட ஃப்ரீ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். இந்த மாதிரியான நிறைய பர்சனல் ஃபினான்ஸ், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நான் நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். See you with another interesting video. Bye bye.